வண்டி டிக்கிக்குள்ளே வண்டி சாவியை போட்டு யாராவது டிக்கியை லாக் பண்ணியிருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுங்கிற பதட்டத்தில் வண்டி டிக்கியை ஓப்பன் பண்ணி லஞ்ச் பேக்கை உள்ளே போடுறேன்னு வண்டி சாவியும் சேர்த்து போட்டு டிக்கியை லாக் பண்ணிட்டான். அப்புறம் என்ன, நடராஜா சர்வீஸ் தான். பதறிய காரியம் சிதறும். வாங்க இந்த கதையை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஓநாய் ஒன்று வாழ்ந்துட்டு வருது. ரொம்ப நாளாக சாப்பாடு கிடைக்காம பசியில் வாடி போயிருந்தது. இப்படியே போனால் பசியால் நான் சாப்பிடாம சாக தான் போகிறேன் அப்படின்னு புலம்புது. அந்த நேரம் பார்த்து கழுதை தூரமாக வர்றதை ஓநாய் பார்த்துருச்சு. சத்தம் இல்லாமல் மெதுவாக கழுதைக்கிட்ட ஓநாய் போகுது. கழுதைக்குமே ஓநாய் பக்கத்தில் வந்துருச்சுங்கிறத உணர்ந்துருச்சு. ஓநாய் வேற கிட்ட வந்துருச்சு, இனி நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கழுதை பதற்றமே இல்லாமல் நிதானமாக புத்திசாலித்தனமாக யோசிக்குது. காலை நொண்டி நொண்டி மெதுவாக நடக்குது கழுதை. நொன்ற கழுதையை பார்த்த ஓநாய்க்கு நம்பிக்கை வந்துருச்சு, எப்படி இந்த கழுதை நமக்கு தான் அப்படின்னு. ஏன் நொன்ற அப்படின்னு ஓநாய் கேட்குது. கழுதை என் காலில் முள்ளு குத்திடுச்சு, நிறைய பேர் எடுத்து பார்த்தாங்க, யாராலையுமே எடுக்க முடியல, நீ எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு கழுதை கேட்குது. அதுக்கு ஓநாய், அவசியமே இல்லை, நான் தான் உன்னை சாப்பிட போகிறேனே அப்படின்னு சொல்லுது. எனக்கும் தெரியும், என்னை சாப்பிடும்போது என் காலில் இருக்கிற முள்ளு உன் தொண்டையில் போய் மாட்டிக்கிச்சுன்னா அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு கழுதை சொல்லுது. யோசிச்சு பார்த்த ஓநாய் முள்ளை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கழுதையோட கால் கிட்ட குனிஞ்சு பார்க்குது. கழுதை ஒரே உதை. ஓநாய் உருண்டு ஓடிடுச்சு. அந்த கேப்பில் கழுதையும் தப்பிச்சிருச்சு. அவசர காலமோ ஆபத்தான காலமோ பதற்றமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியும். தெளிவாக யோசித்தா தான் அந்த செயலில் நம்மளால் வெற்றி காண முடியும். நன்றி, வணக்கம்.